கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் வேதத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். அதற்காக முதலாவது வாசிக்க வேண்டியது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 50வது வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுடைய தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய இரக்கம் என்று பார்த்தால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் யார் யார் அவருக்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களுடைய தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நம்ம வேதத்தில் இருக்கிற இரக்கம் அதை எப்படி பெற வேண்டும், யார் பெற முடியும், அதற்கு என்ன தகுதி வேண்டும் என்பதை குறித்ததான சில காரியங்களை பார்க்க போகிறோம். இரண்டாவதாக, ஏன் இந்த இரக்கம் முக்கியமானதாக கருதப்படுகிறது, எதற்காக இந்த இரக்கம் நமக்கு வேண்டும் என்று பார்க்க போனால் யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கலாம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன் இந்த இரக்கம் இவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசித்தா நம்மை நியாயம் தீர்ப்பதற்கு இந்த இரக்கம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. பாருங்கள், இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்குமா? யார் யார் இரக்கம் செய்யலை? இப்போ பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நம்ம பூமியில் இருக்கிற போது நம்மால் ஆன காரியங்களை திக்கற்றவங்களுக்கு, முடியாதவர்களுக்கு நம்ம இரக்கம் செய்ய மனதில்லாது இருந்தால் ஒரு நாள் நாம் நியாய தீர்க்கப்படுகிற போது தேவன் என்ன செய்வாராம்? அந்த இரக்கத்தை நமக்கு முன்பாக நிறுத்துவார். நம்ம அது சரியாக செய்யலைன்னா இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு தான் நமக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள், நம்ம நியாய தீர்ப்பு அடைகிற போது எப்படி விசுவாசம் மற்றும் பல காரியங்கள் ரொம்ப தேவைப்படுகிறதோ அதுபோல் இரக்கம் என்பது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. பாருங்கள், இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், இயேசு பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் ஜனங்களுக்கு இறங்கினார், ஜனங்களுக்கு மனம் இறங்கினார். ஐயோ, பரிதபிக்கிறார், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். அவர்கள் பசியாக இருப்பாங்க, அவ்வளோ தூரம் கடந்து போகணும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து இரக்கம் பாராட்டுகிறார், பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் நாம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எத்தனை பேருக்கு இறங்குகிறவர்களாக காணப்படுகிறோம் அப்படி என்று ஒரு வேளை நம்ம நிதானித்து பார்த்தோமானால் கொஞ்சம் காரியங்கள், சொற்ப காரியங்கள் மாத்திரம்தான் இருந்திருக்கும். இரக்கம் என்பது நியாய தீர்ப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் இந்த நாளில் நம்ம இரக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, அடுத்ததாக யார் இரக்கம் பெறுவார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். யார் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். இப்போ யாருக்கு இரக்கம் கிடைக்கிது? இரக்கம் கிடைப்பதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா, தன் பாவங்களை ஒருவன் மறைத்து மறைத்து வைக்கிறானோ அவனுக்கு இரக்கம் கிடைக்காது. யார் ஒருத்தர் இதெல்லாம் பாவம்னு உணர்ந்து அவைகளை விட்டு விடுகிறான் பாருங்க, அவங்களுக்கு தான் இரக்கம் கிடைக்கும். அப்போ நாம் இந்த நாளில் நம்முடைய பாவங்கள், அதாவது கொலை செய்கிறதும் விபச்சாரங்கள் செய்கிறதும் இதுதான் பாவம்னு நம்ம நினைத்திருந்தோம். அந்த பாவம் நம்ம ஒருபோதும் செய்யறதில்ல. ஆனால் பாருங்கள், இது மட்டும்தான் பாவம்னு இல்லை, கர்த்தர் அருவருக்கிற சகல காரியங்களும் பாவமாக எண்ணப்படுகிறது. கர்த்தர் அருவருக்கிற சகல காரியங்களும் பாவங்களாக எண்ணப்படுகிறது. அப்போ எவைகள், இப்போ ஒருத்தரை நம்ம நிந்திக்கிறோம், ஒருத்தங்களுக்கு விரோதமாக அவதூறு பேசுகிறோம், ஒருத்தங்களை பழி சொல்கிறோம், இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு ஏசப்பா கட்டளையிடவே இல்லை. அவர் சொல்லாததை நம்ம செய்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் பாவ கணக்கிலே கொண்டு போகிறது. அப்போ அவைகளை எல்லாம் நம்ம ஒரு நாள் ரட்சிப்படைய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம நினைத்தோமானால் பரலோக ராஜ்யத்தில் நம்ம போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பட்சத்தில் இவைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து திரும்ப திரும்ப அதையே செய்யாமல் விட்டு விடுகிறவன்
இரக்கம் பெறுவான். நம்ம அறிக்கை செய்கிறதோடு மாத்திரமல்ல, திரும்ப மறுபடியும் அதை செய்யாமல் அதை அத்தோடு விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அப்போ இரக்கத்தை பெறுவதற்கு ஒரு தகுதி என்ன? பாவங்களை அறிக்கையிடணும். திரும்ப திரும்ப அதை நம்ம செய்யக்கூடாது. அதை விட்டு விட்டு தேவனுடைய இரக்கத்துக்காக நம்ம காத்திருக்கிற போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு இறங்குவார். அடுத்ததாக, இப்போ இந்த இரக்கத்தினால நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இரக்கம், இப்போ நம்ம சொல்கிறோம் இரக்கத்துக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த இரக்கத்தினால நமக்கு என்ன கிடைக்கும்னா, முன்னாடி நம்ம வாசித்தோம், இரக்கம் நியாய தீர்ப்பில் ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது. எப்படி விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாதோ, இரக்கம் இல்லாமல் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்போ பாருங்கள், இந்த இரக்கத்தினால என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 5:7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். என்ன எழுதப்பட்டிருக்கு? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்போ நம்ம பூமியில் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தோம் ஆனால் மாத்திரம்தான் நாம் என்ன பட முடியும்? தேவனுடைய கண்களில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நம்ம இங்கே இரக்கமே செய்யாதவர்களாக இருந்தோமானால், முன்னே நம்ம படித்தது போல இரக்கமில்லாத நியாய தீர்ப்புக்கு நம்ம பாத்திரவான்களாக எண்ணப்படுவோம். அப்போ பாருங்கள், கர்த்தர் ஏசப்பா அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இரக்கம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்களாக இருப்பாங்க. அப்போ நம்ம எதனால் ஒரு பாக்கியம், ஒரு நன்மை கிடைக்குதுன்னா அதற்கும் இந்த இரக்கம் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ இரக்கமாக நம்ம இந்த பூமியில் வாழுகிற போது அநேகருக்கு இரக்கம் பாராட்டுகிறவர்களாய் காணப்பட்டால் மட்டும்தான் நமக்கு கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், அடுத்தது, இப்போ இந்த இரக்கத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போ இறங்குகிறவனுக்கு இரக்கம் கிடைக்குது அப்படின்னு நம்ம வாசித்தோம். இப்போ இதுவே நம்ம பவுலை பற்றி எடுத்தோமானா, பாருங்கள், பவுல் இரக்கம் பாராட்டினாரா அப்படின்னு நம்ம பார்க்கிற போது 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13, 16வது வசனம். இப்போ பாருங்கள், அதில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? முன்னே இது பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறாரு. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். இப்போ பவுல் தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறாரு. முன்னே அவர் எப்படி இருந்தாராம்? தூஷிக்கிறவனாய் இருந்தாராம், துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தாராம், கொடுமை செய்கிறவனாய் இருந்தாராம். யாருக்காக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவர் செய்து கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த ஒரு நபர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். பாருங்கள், தேவனுடைய ஜனங்கள் தொழுது கொள்ளாமல் இருக்கிறதுக்கு, கூடாமல் இருக்கிறதுக்கு என்று சொல்லி நிருபங்களை பெற்றுக்கொண்டு அவர் ஊராக போய் அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் துன்புறுத்தினவர். அவர் தன்னையே சொல்லுகிறார், நான் முன்னே தூஷிக்கிறவனாக இருந்தேன். ஏன்னா வேதத்தை யூதர் முறைமைப்படி நன்று கற்று தேர்ந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் பாருங்கள், ஆனால் அந்த தேவன் யார் என்பதை அறியாதபடிக்கு மோசேயினால் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிறவரை உறுதியாக பற்றி கொண்டவர் தான் பவுல். ஆனால் அவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை அறியாதபடினால அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியம் உள்ளவராக இருந்து அதனால் இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்தார்? தூஷிக்கிறவனாக இருந்தார், துன்பப்படுத்துகிறவராக இருந்தார், கொடுமை செய்கிறவராக இருந்தார். ஆனால் அவருக்கு இரக்கம் கிடைச்சிச்சு. ஏன் இரக்கம் கிடைச்சிச்சுன்னா, அவர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார். அவர் தான் இவர்னு தெரியல, அந்த ஒரே ஒரு விஷயத்தினால தான் அவர் இவ்வளவு காரியங்கள் செய்தார். அப்போ பாருங்கள், அப்படி இருந்தும் அந்த இடத்துல பாருங்கள், அப்படி இருந்தும் இவ்வளவு காரியங்களை நான் செய்து இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால இப்போ நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், அவருடைய கண்களில் நான் இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் எழுதுகிறார். அப்போ அவர் என்ன அறியலை, அவிசுவாசத்தில் இருந்திருக்கிறாரு. ஏன்? அந்த தேவன் தான் ஏதோ இப்போ நம்ம கொலை செய்தோமே, ஸ்தேவானை கொலை செய்வதற்கு நம்ம காரணமாக இருந்தோமே, ஸ்தேவான் யாரை குறித்து அடையாளப்படுத்தினார்? அவரை நம்ம அறியாமல் இருந்தோமே,
அப்படிங்கிறத இப்போ அறிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவர் தைரியமாய் சாட்சி சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவ்வளவு துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறவனாக இருந்தும் நான் இரக்கம் பெற்றேன் அப்படின்னா அந்த இரக்கம் எப்படி வந்துச்சுன்னா, நான் அறியாமல் செஞ்சிட்டேன், அவர் தான் இவர் என்பதை அறியாமல் செஞ்சிட்டேன், என்னுடைய அவிசுவாசத்தினால செஞ்சிட்டேன். அதனால் கர்த்தர் அந்த அவிசுவாசத்தையும் என் அறியாமையையும் மன்னித்து எனக்கு இரக்கம் கொடுத்தார் அப்படின்னு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அதே 16 அதை தொடர்ந்து வாசிக்கிறப்ப கூட அவர் அநேக காரியங்களை சொல்லுகிறாரு. பாவிகளிலே பிரதான பாவி நான் தான் அப்படி என்பதை அவர் சொல்லுகிறாரு. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கு திருஷ்டாந்திரம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அவர் சொல்கிறார் பாருங்க, எப்படி இரக்கம் பெற்றாராம், அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்போ அந்த இரக்கம் நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அந்த இரக்கம் கர்த்தருடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைப்பது ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம சாதாரணமாக எண்ணிடக்கூடாது. நம்மை அவர் மன்னித்து விடுவார் என்று எண்ணக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அவர் ஒரு எல்லையை நியமித்திருக்கிறாரு. எவ்வளவு தூரம் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக காத்திருப்பார் தான். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? பாருங்க, நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்திரம் உண்டாகும் பொருட்டு இனிமேல். அப்போ என்ன இப்படி ரட்சித்திருக்கிறாரு, இனிமேல் என்ன பார்த்து அநேகர் என்ன பண்ணுவாங்க, அந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் இவர்தான் என்பதை திருஷ்டாந்திரமாக அறியும்படிக்கு உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். அப்போ இவ்வளவு துன்பப்படுத்தின என்னையே அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறாரே, அப்போ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருந்தவரை தான் நான் தொழுது கொண்டு வந்தேன் என்று என்னை பார்த்து அநேகர் கற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்பொழுது இரக்கம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பவுல் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தார் என்று. பாருங்கள், அவருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கல, கிருபை கிடைக்கலன்னா பவுலினால் அவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கவே முடியாது. அற்புதங்கள் அடையாளங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சுவிசேஷத்தை வைராக்கியமாக எல்லா பட்டணங்களும் எல்லா கிராமங்களும் எல்லா ஊர்களுக்கும் போய் என்ன பண்ணிட்டு இருந்தார், அறிவித்து கொண்டிருந்தார். ஏன்னா அது அவர் ரொம்ப கனமான ஊழியமாக எண்ணினார். சுவிசேஷம் அறிவிப்பது ரொம்ப முக்கியம் என்று எண்ணினார். சபைகளை நிறுவுவது, அதை அங்கே இருப்பவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அங்கே இருக்கிற நல்ல மூப்பர்களை அந்த சபையில் அமர்த்தி வைத்துட்டு அந்த சபையை அவர்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் மறுபடியும் தேசாந்திரியாக திரிய ஆரம்பித்திருப்பார். பாருங்கள், அவருடைய ஊழியம் பெரிய ஊழியமாக இருந்தது. எல்லா ஊர்களிலும் கர்த்தர் அவருக்கு அறிவுரை கொடுத்து கொண்டே வந்தார். இந்த பட்டணத்தில் இந்த காரியங்கள் இருக்குது, அந்த பட்டணத்தில் அந்த காரியங்கள் இருக்குது என்று எல்லா பட்டணத்திலும் ஆவியானவர் அவருக்கு உதவி செய்து கொண்டு வந்தார் என்பதை நம்ம வாசித்திருக்கிறோம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், நாம் ஏன் இரக்கம் பெற்றோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு ஏன் இரக்கம் கிடைச்சிது? இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, தைரியமாக சொல்கிறோம் இல்லையா, நான் இரக்கம் பெற்றவள், நான் ரட்சிப்படைந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார், நான் பாக்கியவான் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா. நாம் ஏன் அப்படி இரக்கம் பெற்றோம் என்று பார்த்தால் 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்கள், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நாம் ஏன் இரக்கம் பெற்றோமானால் நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஒருவேளை நாம் அவருடைய ஜனங்களாக இல்லைன்னா நமக்கு இரக்கம் இல்லை. பூமியில் நமக்கு நிறைய இரக்கம் கிடைக்கலாம். நம்ம ஒரு அதிகாரியை சந்திக்க போகலாம், நம்ம பணபலத்தினாலேயோ இல்லை உயர் படிப்பினாலேயோ அந்தஸ்தினாலேயோ நமக்கு என்ன பண்ணலாம், இரக்கம் கிடைக்கலாம். நம்ம கேட்குறது, நம்ம ஒரு ப்ராஜெக்டை எதிர்பார்க்குறோம், அது சேங்ஷன் ஆகுது, எது வேணாலும் கிடைக்கலாம். மனுஷர் கண்களில் நமக்கு இரக்கம் தயவும் கிடைக்கலாம். அதை நம்ம இரக்கம் பெருமை பாராட்டக்கூடாது. அந்த இரக்கம் நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்காது.
பூமியில் மனுஷர்கள் கண்களில் கிடைக்கிற இரக்கம் நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தாது. தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு இருக்கிற ஒரு இரக்கம், அது கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிடைக்கிற இரக்கமும் கிருபையும் மட்டும்தான். அப்போ அந்த கிருபையும் இரக்கமும் எப்படி கிடைக்கும் என்றால், நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கும்போது தான் கிடைக்கும். பாருங்கள், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, அதனால் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. இப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு இப்போ என்ன இருக்குது? இரக்கம் இருக்குது. நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் தேவனுடைய ஜனம் என்று நீங்கள் உறுதியாக விசுவாசத்தோடு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு இரக்கமும் இருக்குது என்பதை நீங்கள் 100% நம்பலாம். எனக்கெல்லாம் ஏசப்பா இறங்குவாரா, எனக்கு கிருபை காட்டுவாரா அப்படின்னு அவநம்பிக்கை உங்களுக்கு ஒருபோது வரக்கூடாது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நான் தேவனுடைய பிள்ளை என்று? அப்போ நிச்சயமாக உங்களுக்கு இரக்கமும் இருக்குது, கிருபையும் கிடைக்கும். அதுக்கு மேலே அந்த வசனத்தை பாருங்கள், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களா? அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கீங்களா? அவருடைய ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கீங்களா? பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீங்களா? எதுக்குன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற சுவிசேஷகர்களாக, ஊழியக்காரர்களாக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ தெரிந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் தான் முன்ன உங்களுக்கு இந்த கிருபை கிடைக்கல, அதனால் நீங்கள் இந்த வேலைகள் எல்லாம் செய்யலை. முன்னே இப்போ நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக நம்ம எங்கேயாவது சுவிசேஷம் சொல்லியிருப்போமா? இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா நாம் அவருடைய ஜனங்கள் அல்ல. அப்போ நம்ம எப்படி சொல்லியிருக்க முடியும்? அப்போ இப்போ சொல்கிறோன்னா நாம் யார்? தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், அவருடைய கண்களில் இரக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக பாருங்க, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு நமக்கு இரக்கம் வேண்டும். தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு நமக்கு இரக்கம் வேண்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஜெபிக்கிறோம், ஜெபத்துக்கும் நமக்கு இரக்கம் வேண்டும். கர்த்தருடைய இரக்கம் இல்லைன்னா நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. காலையில் எழுந்திருக்கிறோம், நம்ம ஜெபிக்கணும், நீங்கள் முழங்கால் படிகிறோம், நம்மளால் ஜெபிக்க முடியுதா? மாமிசத்தில் நம்ம 2 வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம், உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? பல காரியங்களில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அதை குறித்து சிந்திப்போம், இதை குறித்து சிந்திப்போம், வரப்போகிற காரியங்கள். அது ஒரு தந்திரமான கிரியை. நம்ம முழு மனதோட தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியாதபடிக்கு பிசாசு உண்டாக்குகிற பல தந்திரமான கிரியைகள் அது. அப்போ நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கணுங்கிறப்ப தான் நமக்கு என்ன உண்டாகும்? சோர்வு உண்டாகும், மன அமைதி கெட்டு போகும், ஒரு மனதின் ஆவி நமக்கு கிடைக்காது. அப்போ நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. அப்போ முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக நம்ம தாழ்மைப்படணும். எனக்கு உங்கள் கண்களில் கிருபை காட்டுங்கப்பா, இரக்கம் காட்டுங்கப்பா. ஏன்னா ஜெபிப்பதற்கே இரக்கம் தேவைப்படுகிறது. தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனை நோக்கி அமர்ந்திருந்து ஜெபிக்கிறாங்க. எதற்காகனா, இப்போ இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ராஜாவுக்கு அந்த என்ன ஆகுது? ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை கண்டு அந்த ராஜா என்ன பண்ணுறாரு? மிகவும் கலங்கி துக்கிக்கிறாரு. இப்போ அந்த சொப்பனத்தையும் அதற்கான அர்த்தத்தையும் அவர் கேட்கிறாரு. அது அவர்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்களால் சொல்ல முடியாது இருக்குது. அதனால் ராஜா இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள், தண்டனை சொல்கிறாரு. அது 2:5 பார்த்தா, ராஜா கல்தேயருக்கு பிரத்யுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும்.
என்று சொல்கிறார். அந்த தண்டனையை அறிவிச்சிட்டார். இப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்போ நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால் அவர் அதையும் சொல்ல மாட்டேங்கிறார். நீங்கள் சொப்பனமும் சொல்லணும், அதற்கான அர்த்தத்தையும் சொல்லணும். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் சொப்பனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு இந்த காரியத்தை சொல்லுங்கன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள் 10வது வசனம், கல்தேய ராஜ சமூகத்தில் பிரத்யுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது ஜோஷியனிடத்திலாவது கல்தேயரிடத்திலாவது கேட்டதில்லை. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியம் நடக்கவே இல்லையே. யாருக்காவது சொப்பனம் வந்துச்சுன்னா அது சொப்பனத்தை சொல்லுவாங்க. அப்போ அங்கே ஊரில் இருக்கிற ஜோஷியரோ அந்த சாஸ்திரிகளோ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுவாங்க. இவர் என்னடான்னா சொப்பனத்தையும் சொல்லலை, சொப்பனத்தை சொல்லாமல் நீங்கள் எனக்கு சொப்பனத்தையும் சொல்லுங்கள், அதன் அர்த்தத்தையும் சொல்லுங்கன்னு வேற கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு காரியம் இது வரைக்கும் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. 11வது வசனத்தை பாருங்கள். ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டார். இப்போ பாருங்கள், அந்த கல்தேயரில் இருக்கிற ஜோஷியர்களும் சாஸ்திரிகளும் என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற தேவர்களால் இதை சொல்ல முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அதையும் மீறின ஒரு சக்தியால் மட்டும்தான் இதை இப்படிப்பட்ட சொப்பனத்தையும் சொல்லி அதை அர்த்தத்தையும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சக்தி நம்ம தேசத்தில் இல்லை, நம்ம வைத்திருக்கிற தேவர்களுக்குள்ளே இல்லை அப்படின்றத அவர்களே அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், எல்லாரும் கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையும் ராஜா இப்போ கொடுத்துட்டாரு. ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இப்போ அந்த கொலை செய்வதற்கு ஒரு அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இப்போ தானியேல் என்ன பண்ணுறாரு, ஞானமும் புத்தியுமா பேசி இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறப்பித்ததற்கு காரணம் என்னன்னு கேட்குறார். இன்னும் தானியேலுக்கு இந்த விஷயமே தெரிய வரல. இப்போ என்ன, அது அரசவைகளுக்குள்ளே இருக்கிற அவர்களுடைய ஜோஷியர்களுக்கும் அவர்களுடைய சாஸ்திரிகளுக்கும் தான் அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ மொத்தமாக ராஜாவுக்கு கோபம் வந்த உடனே எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று கட்டளை வந்துருச்சு. இப்போ தேடி கொலை செய்கிறாங்க. இன்னொரு தானியேலுக்கு இந்த காரியங்கள் தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அதிகாரிகிட்ட நல்லா ஞானமாக புத்தியாக பேசுகிறாரு. பேசி விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாரு. பாருங்க, தானியேல் அப்போ அந்த ஆரியேகு தானியேலுக்கு இந்த காரியத்தையெல்லாம் அறிவிக்கிறாரு. அப்போ தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்போ தானியேலுக்குள்ள எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம் தன் தேவன் மேலே இருந்தா. சொப்பனமே தெரியாது, இப்போ சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். ஏற்கனவே ராஜா பயங்கர கோபமாக இருக்கார், கொலை செய்யறதுக்கு ஆணை கூட போட்டாச்சு. இப்போ இந்த நேரத்தில் தானியேல் என்ன பண்ணுறாரு, விஷயத்தை கேள்விப்பட்டு ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறாரு. நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாருங்கள், இத்தனை பேர் முடியலன்னு சொன்னாங்களே, அப்போ இவன் ஒரு டைம் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுடைய மனசில் கொஞ்சம் ஒரு இழகுது. அப்போ உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, அவருக்கு அந்த டைமை கொடுக்குறாரு. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கறதுக்காக, ஃபஸ்ட்டு இரக்கம் வேணும். கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிருபை கிடைச்சாதானே அவர் இந்த காரியத்தையெல்லாம் நமக்கு சொல்ல முடியும். பாருங்கள், முதலாவது இரக்கம் கேட்கறதுக்காகவே அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியம்
காரியத்தை அறிவித்தான். ஏன்னா ராஜாவினுடைய இரக்கம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இத்தனை காலங்களாக ராஜாவுடைய சமூகத்தில் இருந்த சாஸ்திரிகளையும் ஜோசியக்காரங்களையும் ராஜா என்ன பண்ணிட்டாரு, ஒரு நிமிஷ பொழுதுல அவர்களை எல்லாம் அழிக்கணும்னு கட்டளை கொடுத்துட்டாரு. அதனால் அவருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கிறது இப்போ பெருசு கிடையாது. பரலோகத்தின் தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கணும். அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியும், பிழைத்து கொள்ள முடியும். பாருங்கள், மனுஷருடைய கண்களில் கிடைக்கிற இரக்கம் அற்பமானது. இப்போ கிடைக்கும், நாளைக்கு அவங்க நமக்கு பிடிக்கலைன்னா உடனே நம்மளை குறித்து பேசுவாங்க. ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய கண்களில் ஒரு இரக்கம் கிடைச்சிச்சுன்னா அது யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பரலோகத்தின் தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜீவிக்க முடியும். அப்படியே என்று அறிந்து அந்த 4 நபர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்கிற போது அந்த இடத்துல என்ன நடக்குது, கர்த்தர் தானியேலுக்கு ராத்திரியில் தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஞானமும் வல்லமையும் யாருக்கு உரியது, நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உரியது. ஏன்னா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒரு ராஜாவை உண்டாக்குவதற்கு அவரால் முடியும். அவர் உருவாக்கின ராஜாவை தள்ளுவதற்கும் அவரால் முடியும். அவர் காலங்களை மாற்றுகிறவர். பாருங்க, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் கொடுக்கிறதுனால தான் இவர் ஞானி என்று பெயர் பெற முடியும். அவர் கொடுக்கிறதுனால தான் அவர் அறிவாளி என்று பெயர் பெற முடியும். அவரே ஆழமும் மறைபொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். பாருங்கள், எவ்வளவு அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். பாருங்கள், நாமும் கூட நம்முடைய காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அவரை உயர்த்த நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். உயர்த்தணும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதே எவ்வளவு பெரிய கிருபை என்பதை நம்ம உயர்த்தணும். எத்தனை ஜனங்கள் அவரை அறியாமல் இன்னும் இருக்கிறாங்க. நம்ம முன்ன வாசித்தோம் பார்த்தீங்களா, முன்னே உங்களுக்கு இரக்கம் கிடைக்கல, ஏன்னா நீங்கள் அவருடைய ஜனங்களாக இல்லை என்று. அப்போ பாருங்கள், அது எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம். இரக்கம் பெற்றாதானே நம்ம பாக்கியவான்களாக இருக்க முடியும். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்கள். அப்போ நாம் தானியேல் விசுவாசிக்கிற அதே தேவனை தானே நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ தானியேலுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிற அதே தேவன் தானே நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தாமல் போய்விடுவாரா? இந்த காலங்களில் அநேகர் தீர்க்க தரிசனங்களை சொல்லி கொண்டு வர்றாங்க. அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது, அநேகர் நிறைவேறாமல் போகிறது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிறது. ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்தின எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஏற்ற காலங்களில் என்ன பண்ணும், நிறைவேறும், வெளிப்படும். பாருங்க, இந்த வேளையில் தானியேல் அப்படி அந்த காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை ராஜாவுக்கு அறிவிக்கிறாரு. பாருங்க, பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். தானியேல் போய் ராஜாவுடைய சமூகத்தில் நிற்கிறாரு. நான் கண்ட சொப்பனத்தையும் அப்போ நிற்கும்போது அந்த ராஜா தானியேலை நோக்கி கேட்குறாரு, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்குறாரு. அப்போ தானியேல் என்ன சொல்கிறார் பாருங்க. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவராலும் கூடாது. நீங்கள் கேட்குற காரியத்தை உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறவங்களால கூட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, அதை வெளிப்படுத்த முடியாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் அப்படின்னு என்று சொல்லி அவர் அநேக காரியங்களை, அந்த தரிசனத்தை எப்படி ராஜா பார்த்தாரோ அப்படியே அழகாக அதே தரிசனத்தை அவர் சொல்கிறாரு. பாருங்க, எந்த அளவுக்கு தேவன் அவரை பயன்படுத்தி இருக்கிறார், எந்த அளவுக்கு தானியேலும் அவருடைய அந்த நண்பர்களும் கர்த்தரை
உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், அது முந்தின வசனத்தில் அவங்க பாபிலோனுக்கு அடிமைகளாக வருகிற போது கூட ஒரு பெரிய காரியங்கள் தான். பாருங்கள், எல்லா இடத்திலும் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்கிறவராக. ஏன் உதவி செய்கிறார், ஏன் இரக்கம் செய்கிறாருன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயத்திலும் கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கிறதுக்கு முதலாவது காத்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இரக்கம் கிடைக்கிது. நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, இரக்கம் பெறுகிறவங்க தான் பாக்கியவான்கள் என்று. பாருங்கள், எதனால் இரக்கம் கிடைக்குதுன்னா, அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறவங்க, உத்தமமாக இருக்கவங்க, உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறவங்க. பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இனிமேல் சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் இதான் சொல்கிறாரு, இந்த அர்த்தம் சத்தியம் என்று சொல்கிறாரு. தானியேல் சொல்லி முடிச்சிடுறாரு. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து, ஒரு ராஜா, ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா இப்போ யாருக்கு முன்பாக முகங்குப்புற விழறாருன்னா, தானியேலுக்கு முன்பாக. பாருங்கள், தானியேலுக்கு முன்பாகல்ல, தானியேலுக்குள்ளே கிரியை செய்கிற பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை தாழ்த்துகிறாரு. முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். அவங்க விக்கிரகங்களுக்கு காணிக்கை செலுத்துவாங்க, தூபங்கள் காட்டுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை அவங்க அப்படி செய்கிறாங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அதுக்கப்புறம் அவங்க கூட 3 பேர் இருந்தாங்களே, அவங்களுக்கு நல்ல அந்த ஊரில் நல்ல போஸ்டிங் கிடைக்கிது. பாருங்கள், இது எதனால் கிடைக்கிது, ஒரு அடிமையாக அந்த தேசத்துக்கு வந்தவர் தான் தானியேலும் அவரோடு கூட வந்த அந்த நண்பர்களும். இப்போ அந்த இடத்துல அந்த மாகாணத்துக்கு அதிகாரியாகிய பிரதானியாகிய அவங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணம், அவங்க கர்த்தருடைய கண்களில் அவங்களுக்கு கிருபையும் இரக்கம் கிடைத்திருக்கிறது. அதுபோல தான் பாருங்கள், நாம் இன்றைக்கி நினைக்கலாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவ்வளோதான் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே நம்ம கர்த்தருடைய கண்களில் இரக்கம் பெற்றவர்களாக இருந்தோமானால் நிச்சயமாய் தானியேல் செய்த எல்லா காரியத்தை நம்மாலும் செய்ய முடியும். அப்போ செய்ய முடியாதபடிக்கு என்ன தடைகள் இருக்குது என்பதை நம்ம முதலாவது கண்டறிந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுது என்ன பண்ணுவோம், இரக்கம் பெற்றுக்கொள்ளுவோம். இப்போ பாவங்கள் இருக்கிற போது தானே அவருடைய முகம் நமக்கு நெருக்கமாக இல்லாமல் இருக்குது. பாவம்தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையாக இருக்குது. அப்போ அந்த பாவத்தை நம்ம இடத்துலேருந்து எடுத்து போட்டுட்டா இப்போ என்ன பண்ண முடியாது, தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்க முடியாது. அவர் நமக்கு முகமுகமாய் பிரத்யட்சமாய் நமக்கு காணப்படுவார். பாருங்கள், இப்போ இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம எதற்காக அந்த இரக்கம் முக்கியமானது என்று நம்ம பார்த்தோம். அந்த இரக்கம் பெறுவதற்கு என்ன தகுதி வேணும்னு பார்த்தோம். அந்த இரக்கம் பெற்ற நாம் எப்படி இருந்தோம் பார்த்தோம். எதனால் நமக்கு இரக்கம் கொடுத்தாருன்னு பார்த்தோம். பவுலுக்கு எதனால் அந்த இரக்கம் கிடைச்சதுன்னு பார்த்தோம். அவர் துன்மார்க்க காரியங்கள் செய்த போதும் எதனால் அந்த இரக்கம் கிடைச்சதுன்னு பார்த்தோம். அப்போ இதிலிருந்து நம்ம தெரிகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, நமக்கு ஒரு வேளை நம்ம அறியாமல் தெரியாமல் பல காரியங்கள் செய்தாலும் ஒருவேளை இந்த வேலையில் உங்களுக்கு அது தெரியப்படுத்தினா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உடனே கர்த்தரோட ஒப்புரவாகுங்க, அவைகளை அறிக்கை செய்திடுங்க, அவைகளை விட்டுடுங்க. அப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமாக இரக்கப்படுவோம். கடைசியாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். இரக்கம் பெறுவதற்கு ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், இரக்கம் பெற ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. இப்போ பாருங்கள், கர்த்தருடைய கண்களில் இரக்கம் பெற்ற ஊழியக்காரர்கள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க அப்படின்னு பவுல் ஏன் எழுதுறார் தெரியுங்களா. அவர் எவ்வளவோ ஊழியங்களை செய்து வருகிறப்ப ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு அநேக அவமானங்களும் அவதூறுகளும் அநேக தண்டனைகளும் அடிகளும் பலவிதமான கொடுமையான காரியங்களும் நடந்து வந்து கொண்டிருந்தது. அப்போ இத்தனைகளையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சகித்து கடந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, இந்த ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள், இந்த ஊழியம் இவ்வளவு
பாடுகளை தாண்டி செய்கிறோன்னா நாங்கள் எந்த அளவுக்கு இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு இரக்கம் இருந்திருந்தால் இந்த காரியத்தை எல்லாம் கடந்து வர எங்களால் முடிந்திருக்கும். அதைத்தான் அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. அதனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இன்னும் எங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகளும் எவ்வளவு பெரிய போராட்டங்களும் வந்தாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம் என்பதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதே போல தான் இன்றைக்கி நம்மில் அநேகர் ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம், ஊழியங்களை செய்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நமக்கு என்ன வருகிறது, சோர்வு வருகிறது. அப்போ அந்த சோர்வை நம்ம எப்படி எடுத்து போடணும், இந்த வசனங்களை படிப்பதன் மூலமாக. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அப்போ நமக்கு சோர்வு வந்துச்சுன்னா, ஏசப்பா நான் உங்ககிட்ட இரக்கம் பெற்றிருக்கிறேன், நான் ஒருபோதும் சோர்வடைய மாட்டேன் என்று மறுபடியும் நம்ம வேத வசனத்துக்குள்ளாக நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து அந்த ஊழியங்களை செய்து கொண்டே வரணும். எவ்வளவு போராட்டங்கள் வரட்டும், எவ்வளவு தடைகள் வரட்டும், எல்லாவற்றையும் கடந்து போவதற்கு கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் கட்டளையிட்டு இருக்கிறார். நம்மால் என்ன பண்ண முடியும், எல்லாவற்றையும் கடந்து போக முடியும். அப்படி கடந்து போகும்போது தான் அந்த முதலாவது நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:50 அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. இப்போ நாம் அவருக்கு பயந்து அவருடைய வேலைகளில் நம்ம முழு மனதோடு செய்கிற போது அந்த இரக்கம் தலைமுறைக்கும் நம்மை பின்தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. அதனால் நம்ம ஒருபோதும் கலங்க வேண்டாம், ஒருபோதும் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய இரக்கம் பெரியது, அதை தடை செய்வதற்கு யாராலும் முடியாது. அதனால் இந்த வேளையில் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கண்களில் கிருபையும் இரக்கமும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக ஒப்பு கொடுப்போம். அந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். அப்பொழுது அவருடைய கண்களில் இரக்கம் பெறுவோம். அது மாத்திரமல்ல, பூமியிலே இரக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது தான் நாம் என்ன பண்ணப்படுவோம், பரலோக ராஜ்யத்தில் அவருடைய கண்களில் இரக்கம் பெற்றுக்கொள்ளுவோம். ஏனெனில் அந்த இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டப்படும். விசுவாசம் இல்லாமல் நாம் அவரிடத்தில் போக முடியாது, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள முடியாமல் அவரிடத்தில் போக முடியாது என்பதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் அந்த இரக்கம் இறங்குகிறவனாக இல்லாமல் நம்ம போக முடியாது. நம்ம இரக்கம் இல்லாதவர்களாக இருந்தோமானால் இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நாம் இறங்குவோம், ஏழைகளுக்கு இறங்குவோம், திக்கற்றவர்களுக்கு இறங்குவோம், எளியவர்களுக்கு இறங்குவோம். கர்த்தர் நம்மேல் இரக்கமாக இருக்கிறார். ஒருபோதும் அவருடைய இரக்கம் நம்மிடத்தில் குறைந்து போகாது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் லார்ட்.